சேலம் மாவட்டத்தில் கிரிக்கெட் விளையாடுவதில் ஏற்பட்ட தகராறில் நடு ரோட்டில் பட்டாக்கத்தியுடன் சண்டையிடும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கத்தியை காட்டி மிரட்டி பயங்கர மோதலுக்கு தயாரான சம்பவத்தில் நடந்தது என்ன? பட்ட பகலில் இளைஞரை வழிமறித்து பட்டாக்கத்தியை காட்டி கொலை மிரட்டல் விடுத்து உயிர் பயம் காட்டிய பகீர் சம்பவத்தின் காட்சிகள்தான் இது. கிரிக்கெட் விளையாடுவதில் இரு ஊர் இளைஞர்களுக்கு இடையிலான மோதல் வில்லங்கத்தில் முடிந்ததன் பின்னணி என்ன? சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே உள்ள நடுவலூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பள்ளக்காடு மோட்டூர் கிராம இளைஞர்களுக்கிடையே சமீபத்தில் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. அப்போது ஆடுகளத்தில் இருதரப்பு இளைஞர்களுக்குள் மோதல் போக்கு உண்டானது. விளையாட்டாய் மாறி மாறி கலாய்த்து கொண்டவர்களுக்குள் பிரச்சனை பெரிதாக லுங்கியை மடித்து கட்டி மோதலுக்கும் தயாராகினர். ஆனால் உள்ளூர் என்பதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. பின்னர் விளையாட்டு முடிந்து வெற்றி பெற்ற டீம் இளைஞர்கள் அங்கேயே மது அருந்தி அட்ராசிட்டியில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. அந்த டீமில் உள்ள மணிகண்டன் என்பவரைத்தான் தற்போது நடு ரோட்டில் வழிமறித்து எதிர் தரப்பினர் தாக்க முயன்றுள்ளனர். மணிவண்ணன் மற்றும் அவரது ஊர்க்காரர் தினேஷ் உள்ளிட்ட இருவர் கெங்கவல்லி பேருந்து நிறுத்தம் அருகே வைத்து மணிகண்டனை வழிமறித்து தகராறில் ஈடுபட்டனர். திடீரென்று மறைத்து வைத்திருந்த பட்டாக்கத்தியை காட்டி மணிகண்டனை வெட்ட முயன்றதுடன் கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். இச்சம்பவத்தை நேரில் கண்ட பொதுமக்கள் அங்கேயே உறைந்து நின்றனர். ஒரு வழியாக உள்ளூர் இளைஞர்கள் கூட்டம் கூடி மணிகண்டனை சம்பவத்திலிருந்து காப்பாற்றினர். இச்சம்பவம் தொடர்பாக கெங்கவல்லி போலீசார் பட்டாக்கத்தியுடன் நடுரோட்டில் சண்டையிட்ட மணிவண்ணன் மற்றும் தினேஷ்குமார் ஆகிய இருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.